ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை சந்திப்பதற்கு உள்ள தகுதிகள் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ நமக்கு தகுதி தேவைப்படுகிறது. ஆண்டவரிடமிருந்து வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டி இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய இந்த அரசு அலுவலர் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அதிகாரத்துக்கு அதிகமாக பணியாட்களை வைத்திருந்தவன் தான். ஆனால் தன் மகன் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டு கிடக்கின்றான். மருத்துவரையெல்லாம் பார்த்து விட்டேன், குணமாகவில்லை. இதோ இயேசு என்ற மனிதர் இருக்கிறார், அந்த மனிதரை நான் சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி தனது அரச அலுவல அதிகாரத்திலிருந்து இறங்கி வருகின்றான். தாழ்ச்சி. அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு முதலாக தேவைப்படுவது தாழ்ச்சி. விவிலியம் சொல்கிறது, தாழ்ச்சி யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தாழ்ச்சி இருக்கிறதா? தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவரே நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த அரச அதிகாரத்தில் இருந்த மனிதன் இயேசுவை காணுவதற்காக ஆணவத்திலிருந்து தற்பெருமையிலிருந்து அவன் இறங்கி வருகிறான் என்பதை பார்க்கின்றோம். முதல் தகுதி அதுதான். இரண்டாவதாக இந்த மனிதருடைய நம்பிக்கை என்னும் தகுதியை நாம் பார்க்க வேண்டும். விசுவாசத்திலே ஊறி போனவன், விசுவாசத்திலே சற்றும் பிறளாத ஒரு மனிதனாக இவன் பார்க்கப்படுகின்றான். ஆண்டவர் சொல்கிறார், இவன் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான், என் மகன் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான், நீர் வந்து குணமாக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்கின்றார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இது ஒரு பெரிய தடையாக அவனுக்கு இருக்கிறது. நான் என் மகன் காய்ச்சல்ல படுத்த கிடக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இவர் இப்படி சொல்றாரு. நான் அற்புதத்தை அருஞ்செயலில் காணுவதற்காக தான் வந்திருக்கிறேன், ஆனால் இவ்வாறு சொல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது கூட அவன் தடைகளை உடைக்கின்றான். அவன் சொல்கிறான், ஐயா என் மகன் சாகும் முன் வாரும், இறக்கும் முன் வாரும் என்று குறிப்பிடுகின்றான். இயேசு அவனிடம் சொல்கிறார், நீ புறப்பட்டு போ, மகன் பிழைத்துக் கொள்வான். நம்பிக்கை, ஆண்டவர் மீது நம்பிக்கை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை மீதும் அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்க்கின்றோம். நிறைய எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு தாழ்ச்சியும் நம்பிக்கையும் நம்மிடம் நிறைந்து இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். விசுவாசியே பதறிவிடாதே, விசுவாசியே இழந்து விடாதே, நம்பிக்கையோடு இரு, அஞ்சாதீர் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே இரத்தமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக ஆலயத்திலே வந்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தேவை தாழ்ச்சி, நம்பிக்கை. இந்த இரண்டும் இருந்தது என்றால் இந்த உலகத்திலே நான் எதையும் சாதிக்க முடியும். ஆண்டவர் அதைத்தான் தகுதியாக விரும்புகின்றார். அறிவை அல்ல, படிப்பை அல்ல, அதிகாரத்தை அல்ல, புகழை அல்ல, பெருமை அல்ல. ஆண்டவர் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், இந்த தகுதியும் நம்பிக்கையும் தான். இந்த தகுதியும் நம்பிக்கையும் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பது உண்மைதான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அரசு அலுவலர் தன் மகனுடைய வாழ்வை காப்பாற்றி கொண்டான். நமது குடும்பத்தை நாம் காப்பாற்றி கொள்ள, நமது தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள எப்போது முன் வரப்போகிறோம்? தாழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு. ஆமென்.